அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுத்து அவர் நடத்தி வருகிறவராக இருக்கிறார். அதற்காக நான் நன்றியோடு ஆண்டவரை நான் துதிக்கிறேன். 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் 15-16 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. பரிசுத்தம்ன்றது எவ்வளவு முக்கியம்னா, உங்க உயிரை காட்டிலும் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் நீங்கள் காசு இழந்தீங்கன்னா சம்பாதிச்சிருவீங்க. இந்த உலகத்தில் எதையாவது ஒரு காரியத்தை பொருளை இழந்துட்டோன்னா சம்பாதிச்சிருவோம். ஆனால் பரிசுத்த குலைச்சல்ன்றது ஆண்டவருடைய பார்வையிலே அது அருவருப்பாக இருக்கிறது. ஆண்டவருக்கு நீங்கள் உண்மையாக ஆண்டவருக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும் பொழுது அவர் எவ்வளவு பெரியவராக இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார்ன்றதை நம்ம பார்த்தோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை மாதிரியே நம்ம படைக்கப்பட்டோம். அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நாம், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் நானும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமாம், உங்களை என்னையும் அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும், அப்போ நம்ம செய்கிற எல்லா காரியங்களையும், நம்ம பார்க்குற எல்லா காரியங்களையும், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்கள்னா என்னென்னா எந்த கிரியைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலையும் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகத்திலே 11வது அதிகாரத்தில் 45வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று இருப்பீர்களாக என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 26 வாசித்தீங்கன்னா, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உங்களை என்னையும் அவர் வேர் பிரித்து எடுத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஒரு விசேஷித்தமான ஒரு கூட்டம், விசேஷித்தமானவர்கள். ஏன்னா நம்மை அவர் அழைத்தும் இருக்கிறார், பரிசுத்தவான்களாய் நம்மை தெரிந்து கொண்டும் இருக்கிறார். இந்த வார்த்தையில் நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து விட்டு பிரித்து எடுத்திருக்கிறேன். அப்போ மற்ற ஜனங்களிலிருந்து உங்களை என்னையும் அழைத்து பிரித்து அவர் எடுத்திருக்கிறார். அவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக, அவருடைய பிள்ளையாய் நம்மை அழைத்தும் இருக்கிறார். கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குகிற ஒரு காரியம் உண்டு. வேதத்தின் அடிப்படையில் நம்மை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது ஒரு வகையில் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதற்கும் நம்மை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கும் ஒரு சிறிய வித்தியாசம் உண்டு. கர்த்தை நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மை கழுவி, நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி ஒரு பரிசுத்த கூட்டமாய், பரிசுத்த சந்ததியாய் நம்மை வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். அது அவர் செய்த காரியம். நம்ம அவரை ஏற்றுக்கொண்டபடியினாலே, அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டபடியினாலே, அடுத்து நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு பரலோக ஜீவியத்தை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அவர் பரலோக மோட்சத்தில் நம்ம அவரை சந்திக்கும்படியாக, அவரோடு கூட இருந்து அவரை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியான ஒரு தருணத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாழ்க்கையினுடைய ஓட்டம் ஒரு 40 வருஷமாக இருக்கலாம், 70 வருஷமாக இருக்கலாம், இல்லை 100 வருஷமாக இருக்கலாம். ஆண்டவர் எத்தனை நாட்கள் நமக்கு குறித்து வைத்திருக்கிறாரோ அந்த நாட்களில் நம்ம கையிட்டு செய்கிற காரியங்கள், இருதயத்தின் சிந்தைகள், நம்முடைய கண்கள், நம்முடைய வாயின் பேச்சுகள் எல்லாவற்றையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றிலையும், நடக்கைகள் எல்லாவற்றிலையும் நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்றதை மறந்து போயிடக்கூடாது. 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 16:29 பார்த்தீங்கன்னா, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்தினாலும் ஆவியினாலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவனை பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே நம்ம தள்ளிக்கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், அந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் மிகவும் மோசமான சூழ்நிலைகளாக இருக்குன்றதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஏன்னா நம்ம பரிசுத்த குலைச்சலுக்கு உரிய காரியங்களை தான் ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் கூட பார்க்க முடியல, ஒரு விளம்பரம் பார்க்க முடியல. ஒரு சின்ன நாடகத்தை பார்த்தோம்னா ஒருத்தனுக்கு 3 பொண்டாட்டி, இல்லை ஒரு பொம்பளைக்கு 3 புருஷன், இந்த மாதிரி தான் நிறைய நாடகங்கள்லாம் எடுக்கிறாங்களாம். இப்போ நம்ம பார்க்குறது இல்லை. ஆனால் ஒரு சிலர் சொல்லும் பொழுது இன்றைக்கி அந்த கலாச்சாரத்தை கெடுக்கிற அநேக காரியங்களை விதைக்க ஆரம்பித்து விட்டார்கள். சினிமாவை சொல்லவே வேண்டாம். அப்போ மக்களுக்கு இடையில கலையை விதைக்கிற அநேக காரியங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பரிசுத்தத்தை குலைச்சறதுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாயின் வார்த்தைகளில் அசுசியான வார்த்தைகளை இன்றைக்கி இந்த உலகம் வைத்து போகிறதற்குரிய வழிகளை இங்கு திறந்து வைத்திருக்கிறது. பிசாசு அவ்வளோ தூரம் தீவிரமாக கிரியேட் செய்ய ஆரம்பிச்சிட்டான். யாரையும் பரலோகத்துக்குள்ளே விடாமல் பிள்ளைகளை பரிசுத்தமான சந்ததியை வாழ விடக்கூடாதபடிக்கு இன்றைக்கி என்னெல்லாம் செய்யணுமோ இன்றைக்கி அசுத்தமான காரியங்களை இன்றைக்கு இந்த உலகத்தில் விதைத்து வைத்திருக்கிறதை நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் நம்ம பரிசுத்தமுள்ள ஜாதியாக இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவர் நோக்கமாக இருக்கிறது. எபிரேயர் 12வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. அப்போ நாம் ஆண்டவரை பார்க்கணுன்னா நம்முடைய கண்கள் சுத்தமாக இருக்கணும், நம்முடைய சரீரம் சுத்தமாக இருக்கணும், நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கணும், நம்ம பாவம் செய்யாதவர்களாக இருக்கணும்னு சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவரை பார்க்கணுன்னாலே, அவரை தரிசிப்பதற்கு பாவம் நமக்குள் இருக்கக்கூடாது, நம்ம பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் 14வது வசனம், ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களாயும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்குற காரியத்தை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், பேசுகிற காரியத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்முடைய யாரோ எதை பார்க்குறோமோ அதை ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பார்க்கணும், நம்முடைய இருதயத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பாதுகாத்து கொள்ளணும். இதை குறித்து வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம், ஒரு சில உதாரணங்களை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். பரிசுத்தம் நம்ம இல்லைன்னா அந்த கேட்டை கூட தொட முடியாது. பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற அந்த கேட்டு உள்ளே என்ட்ராகிறத கூட நம்ம தொடவே முடியாது. அப்போ நம்ம பரிசுத்தம் இருந்தால் தான் ஆண்டவரை தரிசிக்க முடியும். பரிசுத்தம் இருந்தால் தான் அவரோடு கூட ஒரு கனெக்ஷனில் நம்ம இருக்க முடியும். அந்த பரிசுத்தத்திற்கு இந்த இடத்துல நம்ம இந்த வாழ்கிற இந்த உலகத்தில் இந்த சின்ன ஓட்டத்தில் எவைகள்லாம் தடையாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா, ஒரு சில சமயங்களில் நாம் பார்க்குற விஷயங்கள், கண்ணால் நம்ம எதை பார்க்குறோமோ அவைகள் ஒரு சில சமயங்களில் அது தடையாக இருக்கிறது, பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணுகிற காரியமாக இருக்கிறது. அப்போ மத்தேயுல 6வது அதிகாரத்தில் 22, 23 நம்ம வாசிப்போம். மத்தேயு 6, 22, 23. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அடுத்த வசனம், உன் கண் கெட்டதா 23, உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாக இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கண்ணு சரியாக இருந்ததுன்னா உங்களுடைய சரீரம் எல்லாம் வெளிச்சமாக இருக்கும்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணு சரியாக இருந்துச்சுன்னா நம்ம சரீரம் பரிசுத்தமாக இருக்கும். நம்ம கண்ணு தவறானவைகளை பார்க்குதுன்னா நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணுன்றதை கர்த்தருடைய வார்த்தையில் படித்தா நம்ம பார்த்துக்கணும். 22 நம்ம திரும்பவும் வாசிப்போம். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. அப்போ அதுதான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்குது. உங்கள் கண்ணு பார்க்குறது உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அப்போ பார்க்குற பார்வை ரொம்ப முக்கியம். எதை பார்க்குறோன்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குதுன்றதை நம்ம மறந்து போகக்கூடாது. அடுத்தது ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 5வது அதிகாரத்தில் 27வது வசனம், 28, 29, 30. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன்.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுது 27ல் விபச்சாரம் செய்யாதிருப்பாய். 28ல் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ கண் பார்க்குற விதங்கள் மிகவும் முக்கியம். ஒரு பொருளை பார்க்குறீங்க, அந்த பொருட்கள் மேலே இச்சை போச்சுன்னா ஆண்டவர் அதுக்கு பிடிக்கல, அது பரிசுத்த குலைச்சலாக இருக்கிறது. ஆண்டவரை மாத்திரம் நம்ம பார்க்கணும். ஒரு ஸ்திரீயை நீங்கள் இச்சையோடு பார்த்துட்டீங்கனாலே அது விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம பார்க்குற ஒவ்வொரு காரியத்திலையும் நம்மளுடைய கண்கள் கவனமாக இருக்கணுன்றதை மறந்து போயிடக்கூடாது. அடுத்தது நம்ம பார்த்தோன்னா வாய், பேசுகிற வாய். யாக்கோபு 1வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியில் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அப்போ நம்ம நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியில் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாயை அடக்கி ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. வார்த்தைகள் சுத்தமாக இருக்கணும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது எபேசியர் 4வது அதிகாரத்தில் 29வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்களில் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி உள்ளதற்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம யாக்கோபு 1:26 நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து. அப்போ நாவை அடக்காமல் இருதயத்தை வஞ்சித்துனா இந்த 3க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. கண்ணு, அடுத்து நம்ம வாய், அடுத்து நம்முடைய இருதயம். இந்த 3ஐயும் ஆண்டவர் வார்த்தைகளில் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம கண்ணு பார்ப்பதை தவறான முறையிலே பார்க்கும் என்று சொன்னால் அது இருதயத்தை கெடுக்கிறதா இருக்கிறது. வாய் அதே மாதிரி நம்ம கேட்குறது தப்பான வார்த்தைகளை கேட்டு, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன். என்னுடைய நண்பன் பார்த்தீங்கன்னா வார்த்தையை திறந்தானாலே ஒரு 10 வார்த்தை பேசினானா 8 வார்த்தை கெட்ட வார்த்தை இருக்கும். தப்பாக நினைக்காதீங்க நான் சொல்கிறேன்ட்டு. அவன் வார்த்தைகள் முழுவதும் அசிங்கமான வார்த்தைகளை போட்டு 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 பேச ஆரம்பித்தான். அப்போ நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய நண்பர்கள் எத்தனையோ பேர் உண்டு, ஆனால் அவன் மாத்திரம் ஒரு வித்தியாசமாக அவன் பேசுவான். அப்போ அவன் இடத்துல கேட்ட, நீ ஏன் இப்படி பேசுகிற? ஆனால் இத்தனைக்கும் வருஷத்துக்கு ஒரு நாள் மாலை போட்டுருவான், ரொம்ப பக்தியாக இருப்பான், எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் சுத்தமாக இருப்பான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் அந்த ஒரு காரியம் அந்த முடிஞ்ச உடனே அடுத்த நாள் அவன் பாட்டில் எடுத்து குடிக்க ஆரம்பிப்பான், நண்பர்களோடு போவான், தம் அடிப்பான், ஒரு நாளைக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு பாக்கெட் சிகரெட் குடிப்பான், அந்த மாதிரிலாம் இருப்பான். நீ ஏன் கெட்ட வார்த்தை இவ்வளோ மோசமாக பேசுகிற? ஏன்னா மற்றவங்கெல்லாம் இதெல்லாம் செய்தாலும் கெட்ட வார்த்தை அவ்வளோ தூரம் பேச மாட்டான், நீ ஏன் இப்படி பேசுகிறேன்னு சொல்லும் பொழுது அவன் சொன்னால் இது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பழகிடுச்சு, ஏன்னா இதனால் வெளியிலேருந்து வர முடியல, அதனால ஒன்றும் இல்லையே, நான் என்னுடைய நண்பர்களிடத்தில் மற்றவங்களை குறித்து தான் நான் பேசுகிறேன், அதனால் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். ஆனால் அந்த வார்த்தைகள் எத்தனை கடினமானது, மற்றவர்களை எவ்வளோ தூரம் அதை தாழ்த்தி மற்றவர்களை குறைப்படுத்துகிறதா இருக்குன்றத அவன் புரிந்து கொள்ளாதவனாக இருந்தான். ஒரு காமெடிக்கு ஒரு சொல்ல ஆரம்பித்த ஒரு கதையை மாத்திரம் நான் சொல்கிறேன். ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருந்தான். ஆண்டவர் கேட்குறாரு, எப்பா உனக்கு என்னப்பா வேணும்னு சொல்லி. அவன் போய் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு வரம், ஆண்டவரே என் மனைவி என்னிடத்துல பேசவே கூடாது, ரொம்ப அமைதியாக இருக்கணும், ஒரு குணவதியாக எனக்கு வைக்கணும், அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கா, வாயை திறந்தானா மூடவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். உன்னை சரின்னு சொல்லிட்டு உனக்கு வேறு ஏதாவது வரங்கள் கேளு அப்படின்னு சொன்னார். இது என்னால் தர முடியாது, வேறு ஏதாவது வரங்கள் கேளு அப்படின்னா. அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ரோடு எனக்கு போட்டு கொடுக்கணும், நான் இங்கேருந்து டைரெக்டாக நான் போகணும், அங்கேருந்து நான் திருப்பி வரணும், 1/2 hourல எனக்கு ட்ராவலிங் டைம் நீங்கள் கொடுத்துருங்க, இதில் போயிட்டு இப்படி நான் வந்துடணும், ரொம்ப அலையக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். திரும்பவும் எனக்கு இதை விட மனைவியினுடைய வாயை நீங்கள் அடக்குனீங்கனாலே போதும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். அவர் சொன்னார், இல்லை அதை விட்டுரு, நீ அமெரிக்காவுக்கு ரோடு போடணும்னு சொன்னியே, ஒரு பக்கம் ரோடு வேணுமா இல்லை 2 வே வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ இது காமெடிக்காக சொல்லுவாங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய நாவுகள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனுடைய நாவினுடைய பேச்சு அடுத்தவர்களை குறை கூறுவதோ இல்லை அடுத்தவங்களை பற்றி அசிங்கமாக பேசுவதோ அடுத்தவர்களை பற்றி குற்றப்படுத்தி கொண்டே இருப்பதோ
வேதத்தின் அடிப்படையில் அது பாவமாய் பார்க்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, வாயிலிருந்து பேசுகிற வார்த்தையினாலே அநேகரை நம்ம வந்து கஷ்டப்படுத்துகிற ஒரு சூழ்நிலைகளை நம்ம போகிறோம். கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரையும் கனமனன் தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்குது. அது மாத்திரம் இல்லை, நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்தமுள்ள வார்த்தைகளாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறோமா, பரிசுத்தமாக கொடுங்க. அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறோமா, பரிசுத்தமான வார்த்தைகள்னால பேசுங்க. அடுத்தவங்களை கனம் பண்ணுங்க. ஆண்டவருடைய வார்த்தை அதான் தான் சொல்லியிருக்கிறது. இன்றைக்கி நண்பர்களிடத்தில் பேசுகிறத பார்த்தோன்னா காது கொடுத்து கேட்க முடியாது. அவ்வளோ மோசமான வார்த்தைகள்னால இன்றைக்கி ஜனங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தருடைய கிரியைகளும் வாயினுடைய வார்த்தைகளில் ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். வேதத்தின் அடிப்படையில் நம்ம பேசுகிற வார்த்தைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம போய் ஒரு நாள் நிற்போம். அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்கும் பொழுது நான் வெளியில் போகிறேன், பின்னாடி போகிறேன்லாம் சொல்லவே முடியாது. ஆண்டவர் கேட்பார், நீ என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு பாரு, நீ என்னெல்லாம் பார்த்துருக்கிற, உன்னுடைய வாயினால் நீ என்னெல்லாம் பேசியிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வீடியோ மாதிரி காமிச்சாருன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் we should stand in front of the throne one day. We can't say I want to go back that. We can't say that. அப்போ நம்ம பின்னாடி போகணுன்ற ஒரு சூழ்நிலை வரவே வராது. அந்த த்ரோனுக்கு முன்னாடி நீங்கள் நிற்கும் பொழுது ஒரு உண்மை உள்ளவர்களாய், ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஜாதியாய் நிற்கும் பொழுது தான் உங்களுக்கு பரலோக வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்க முடியும். அதுபோல் நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தில் 24வது வசனம் பார்த்தீங்கன்னா, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை, அதை முடிங்க, அந்த வசனத்தை வாசித்து முடிங்க. நீதிமொழிகள் 4:24. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம நினைக்கும் பொழுது, அதை செயல்படுத்தும் பொழுது, அது நம்முடைய பரிசுத்த குலைச்சலுக்கு வழிநடத்துகிற ஒரு காரியமாக இருக்கும். அநேக இடங்களில் நம்ம அதை புரிந்து கொள்ளணும். நம்ம பேசுகிற வார்த்தை அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தாமல் பேசணும், பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை பேசணும், அடுத்தவங்களுக்கு கெட்ட வார்த்தைகளால் திட்டக்கூடாது, நம்முடைய வாயை காத்து கொள்ளணுன்றதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. அடுத்ததாக இருதயத்தை பார்த்தோன்னா, எரேமியா 17வது அதிகாரத்தில் 9, 10 2 வசனங்களை நம்ம வாசிப்போம். எரேமியா 17, 9, 10. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளுக்கு பலன்களுக்கு தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ மகா கேடுள்ளது, நம்ம சரீரத்திலே எதுதான் மகா கேடுள்ளதாக இருக்கான்? இருதயம். இந்த இருதயம் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்தமாக காணப்படும். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல கண்ணுனால பாவம் வருது, நம்ம சரியான முறையில் பார்க்கணும், தவறான காரியங்களை பார்க்கக்கூடாது. ஃபேஸ்புக்கு பார்க்குறீங்க, ஷார்ட் மூவிஸ் பார்க்குறீங்க, அது பார்க்குறீங்க, இது பார்க்குறீங்கன்னு சொல்லி பாவத்துக்குள்ளே விழுந்துட போகக்கூடாது. ஏன்னா அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ்புக்கில் இன்றைக்கி நிறைய தேவையில்லாத காரியங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. வீடியோக்கள்லாம் எடிட் பண்ணும்போது தவறான ஷார்ட் மூவிஸு, அது என்னமோ நிறையா ஷார்ட்ஸ்லாம், அதில் வீடியோஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி அசுத்தமான காரியங்களே வாலிப பிள்ளைகள் பார்த்து தங்களை கெடுத்து கொள்ளுகிற ஒரு காரியத்துக்குள்ளே போகிறாங்க. 2வது, வாய், தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது, அடுத்தவர்களை குறித்து மட்டமாக பேசக்கூடாது, அசிங்கமான வார்த்தைகள் யாரையும் பயன்படுத்தி உபயோகப்படுத்தக்கூடாது, ஒவ்வொருத்தரையும் கனம் பண்ணணும். 3வது, இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும்? அது இருதயம் கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அது எல்லாம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை காவல் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ காவல் வைக்கிறதுனா எப்படி காவல் வைக்கிறது? நம்ம கர்த்தருடைய வசனத்தினாலே அவைகளை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம நடந்து போகிற இடங்களிலே அநேக அசுத்தங்களை பார்க்க வேண்டியிருக்கும். ஆடைகள், இன்னைக்கு பெண்கள் வந்து சரியான முறையில் ஆடை அணிகிறதே கிடையாது. நம்ம துப்பட்டா போடுறது கிடையாது, அடுத்தவங்க ட்ரெஸ் பண்ணுறத வெளியில் உள்ளவங்க பார்க்குறாங்க, அது ஒழுங்காக நம்ம கவர் பண்ணிட்டு தான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் யாருமே யோசிக்கிறதே கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்குறோம். அப்போ நம்ம பார்க்குற விஷயங்களில் நம்முடைய இருதயத்தை நம்ம வந்து அசுத்தமான காரியங்களுக்கு, சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
அதே மாதிரி நம்ம 2 சாமுவேல் புஸ்தகத்திலே ஒரு உதாரணத்தை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு அடுத்த ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு நம்ம முடிச்சிருவோம். 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே 11வது அதிகாரத்தை நம்ம எடுத்து வைத்துக்கொள்வோம். அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. நான் அதை ஒரு கதையை போல் நான் சொல்லி நான் அதை முடிச்சிடுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா மேலே மாடியில் நிற்கிறாரு. அங்கே நிற்கும்போது அங்கே பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் இங்கேருந்து அங்கே பார்க்குறாரு. அந்த தேசத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, தேசம் யுத்த களத்தில் இருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் புருஷர்கள் யுத்த களத்தில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். இந்த ராஜா மாடியில் நின்றுட்டு அடுத்த வீட்டில் குளிக்கிறவங்கள பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருடைய கண்களுக்கு அது இச்சை வர ஆரம்பிக்குது. அவர் போய் கேட்குறாரு, இது யார் என்று கேட்குறார். உரியாவினுடைய மனைவி என்று அறியப்படுகிறது. இப்போ உரியாவின் மனைவி வேகமாக வரார். அவர் ஆள் அனுப்பி கூட்டிகிட்டு வந்து அவர்கள் விபச்சாரத்தில் இருந்தார்கள். அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னாக்கா பத்ஷேபாள் அவள் கர்ப்பவதியானாள். இப்போ தாவீதுக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ அவனுடைய உண்மையான புருஷனை கொல்லணும்னு சொல்லி அவன் முடிவெடுக்கிறான். உரியாவை அவனுடைய வீட்டுக்கு முதல்ல அனுப்புகிறான். போய் அவர்கள் வீட்டுக்கு போய் இருந்தான்னா அவனுடைய குழந்தையா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு அனுப்ப பார்க்கும் பொழுது அவன் வீட்டுக்கு போகாமல் அவன் மீண்டும் அங்கேயே அந்த இடத்துலையே அவன் படுத்து தூங்கிடுறான். அப்போ திரும்பவும் தாவீதுக்கு அது தெரிஞ்ச உடனே தாவீது ஆள் அனுப்பி கேட்குறான், நீ ஏன் உன்னுடைய வீட்டுக்கு நீ போகலை? உன்னுடைய மனைவியோட நீ இருந்துட்டு நீ போ, மறுபடியும் யுத்த காலத்துக்கு பின்னாடி போய்க்கலான்னு சொல்லும் பொழுது இவன் அதற்கு ஒப்புக்கூடாமல், இல்லை என்னுடைய தேசமே இங்கே யுத்தத்தில் நிற்குது, ஆனால் நான் எப்படி என் மனைவியோட போய் நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் போக மாட்டேன்னு சொல்லி அவன் அங்கே உண்மையாக இருக்கிறான். ஒரு உரியாவுக்கு இருக்கிற உண்மை கூட அந்த தேசத்து ராஜாவுக்கு இல்லை. நல்லா யோசித்துக்கங்க. தாவீது அந்த தேசத்தினுடைய ராஜா, ஜனங்களை வழிகாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கான். ஒரு மேலே இருக்கிற ஒரு ராஜாவுக்கு இருக்கிற உண்மையை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஆனால் உரியா அவன் சொல்லுகிறான், நான் இந்த தேசமே யுத்தத்தில் இருக்கும் பொழுது நான் என்னுடைய வீட்டுக்குள்ளே நான் எப்படி போவேன், என் மனைவியோடு நான் எப்படி இருப்பேன்னு சொல்லி தன்னை உண்மையுள்ளவனாய் அந்த உரியா காண்பித்துக் கொள்கிறான். இந்த உரியாவை கொல்லும்படியாக அவன் என்ன செய்கிறான்னா, ஒரு ஓலையை எழுதுகிறான். தன்னுடைய தளபதிக்கு ஒரு ஓலையை எழுதி அதை உரியாவினிடத்திலேயே கொடுக்கிறான். ஒரு பெரிய துணிகரமான ஒரு காரியத்தை இந்த ராஜா செய்கிறாரு. பார்த்தீங்கன்னா உரியா எடுத்துகிட்டு போகிற காரியம், அந்த பேப்பர், அந்த கட்டளையை பார்த்தீங்கன்னா அவனுடைய மரணத்திற்குரிய கட்டளையை அவன் சுமந்து கொண்டு போகிறான். நல்லா கவனிங்க. ஒரு துணிச்சல் மனுஷனுக்கு வரணும்னா அவ்வளோ பெரிய துணிச்சல் வரவே கூடாது. அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னாக்க உரியாவை அவன் கொல்லுகிறான். அந்த இடத்துல எங்கே யுத்தம் அதிகமாக நடக்குதோ போர் முனையில் போய் நிறுத்தி அவன் கொல்லப்படுகிறான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து எல்லாம் துக்கம் கொண்டாடுகிற காரியங்கள் முடிந்த பிறகு பத்ஷேபாளை அவன் ஏற்றுக்கொண்டான், மனைவியாக்கி கொண்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அது சீன் இல்லைங்க. அதுக்கு அடுத்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆண்டவர் தன்னுடைய தீர்க்க தரிசியை அந்த தாவீதுக்குள்ளே அனுப்புவார். தாவீதுக்கிட்ட அனுப்பும் பொழுது சொல்லுவார், ஒரு கதை சொல்கிற மாதிரி ஆண்டவர் அங்கே ஆரம்பிக்கிறதுக்கு அந்த தீர்க்க தரிசியானவர் போகிறார். அவர் சொல்கிறாரு, ராஜா எனக்கு ஒரு கதை உங்கள்கிட்ட நான் சொல்லணும், ஆண்டவர் சொல்லி விட்டுருக்கிறாருன்றது மாதிரி அவராக சொல்கிறார். என்னன்னு கேட்டால், ஒரு பெரிய பணக்காரர் இருந்தான். ஒரு பெரிய பணக்கார வீடு இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குடிசை வீடு இருந்தது. இவன் ஒரு பணக்கார வீட்டுக்கு விருந்தாளி வர்றாங்க. இந்த குடிசை வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஆட்டுக்குட்டியை தான் பிள்ளையே போல வளர்த்தான். தன்னுடைய வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்காக இவன் அந்த ஏழை வீட்டில் இருந்த தன்னுடைய பிள்ளையை போல இருக்கிற அந்த ஆட்டை அடித்து அவன் விருந்து பண்ணினான் என்று சொல்லி அந்த இடத்துல அந்த தீர்க்கதரிசி சொல்றார். இதை கேட்ட தாவீதுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. இந்த மகா பெரிய பாதகத்தை செஞ்சது யாருன்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக கோபம் வந்துட்டு அவன் தண்டனைகளை அறிவிக்கிற அளவுக்கு கோபம் வந்த பிறகு அவன் யார் என்று கேட்கும் பொழுது தீர்க்கதரிசி சொல்றார், அது நீ தான் அப்படின்னு சொல்லி. அருமையான சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்க்குற பார்வைகள், நம்முடைய பேச்சுக்கள் ஒரு பெரிய தவறை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம பரிசுத்தமாக வாழ்வதற்கு கர்த்தருடைய வார்த்தையை இல்லாமல் நமக்கு வேறொரு பட்டயத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லை. நம்ம பிசாசு நம்மளை வஞ்சிக்கும்படியாக நம்மை கீழே தள்ளிட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே உட்பிரவேசிக்க விடாமல் நம்ம எல்லா இடத்துலையும் பின்னாடி இழுத்து இங்கே வைப்பதற்கான காரியங்களை அவன் விதைத்து வைத்திருக்கிற இந்த சூழ்நிலைகளில் நம்மை பார்த்து கொள்வதற்கு ஒரே ஒரு காரியம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த பரிசுத்த வேதாகமம் மாத்திரம்தான். ஒரு ராஜா செய்த தவறை கூட ஆண்டவர் சுட்டி காட்டியிருக்கிறார். ராஜா சொன்னார், பிரியமானவன் தான், எனக்கு பிரியமானவன் தான், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி தான் தாவீது ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவன் செய்த பாவத்தையும் ஆண்டவர் சுட்டி காட்டினார். தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த ஒரு
இன்றைக்கி பார்த்தோன்னா ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மலாம் பாவமே பண்ணாதாலும் நம்ம சொல்லவே முடியாது. ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம நிர்வாணியாக இருக்கோம். அதை மாத்திரம் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அவர் நம்மளுடைய பாவங்களை பாயிண்ட் அவுட் பண்ண ஆரம்பித்தாருன்னா இன்றைக்கி எல்லார்டையும் முன்னாடியும் நம்ம பரிசுத்தமான காமிச்சுக்கிடுவோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களான்னு கேட்டால் ஆண்டவர் சொன்னால் தான் நம்ம பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி. அதை மாத்திரம் மறந்துடக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்தரங்கத்தில் இருக்கிற ஒரு ஆழத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை கூட ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவரை வல்லமை நிறைந்த கர்த்தர். அவர் எதிர்பார்க்குற ஒரு காரியம், அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனாலே நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். இங்கே தாவீது ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனிடத்தில் இருக்கிற நிறைய பண்புகள் இருக்கும் பொழுதும் அவனிடத்தில் ஒரு பெரிய பாவத்தை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். இச்சையில் விழுந்து தன்னிடத்தில் இருந்த ஒரு உண்மையான ஊழியக்காரனை அவன் கொன்று போட்டான். அது ஆண்டவருடைய பார்வையிலே பெரிய பாவமாய், மகா பெரிய பாவமாய் இருந்தது. ஆண்டவர் அவனுக்கு தண்டனை கொடுக்காம இல்லை. ஆண்டவர் சொன்னார், அவனுடைய அரசாட்சி இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பட்டயம் அவனை சுற்றிலும் இருக்குன்னு சொன்னார். அதை ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் வைத்தார். ரெண்டாவது, அவன் செய்த காரியத்தினாலே அவனுடைய பிள்ளைகள் அதே போல் வெளிச்சத்தில் இதை செய்வாங்கன்னு சொன்னார். அவனுடைய மகன் தன்னுடைய சொந்த மகளையே அவன் அந்த மாதிரி தவறான காரியத்தை செய்தான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை செய்கிறோமோ நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு பரிசுத்தமுள்ள ஜனமாய் ஆண்டவர் வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். அவருக்காக வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாம் வாழ்வதற்குரிய வழிகளை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு, நம்முடைய கண்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு, நம்முடைய வாயை பரிசுத்தமான வார்த்தைகளால் நிறைத்து கொண்டு ஒவ்வொருவரும் நம்ம வாழும் பொழுது பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களாய் நாம் மாறுகிறவர்களாய் நம்ம இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க என்னாகமத்தின் புஸ்தகத்தில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது வாய்க்காக நான் சொல்ல வந்தது. எகிப்து தேசத்தில் ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படும் பொழுது ஆண்டவர் மோசையை அனுப்பி கூட்டிகிட்டு வர சொல்றார். நீ என்னுடைய ஜனங்களை அழைத்து கொண்டு வா, எனக்கு ஆராதனை செய்யும்படியாய் நீ இங்கே அழைத்து கொண்டு வான்னு சொல்கிறார். அப்போ மோசையை போய் கூப்பிடுறாரு. அங்கே கூப்பிட்டு எவ்வளவோ 10 வகையான வாதைகளை அனுப்பி பிரச்சனை அவ்வளோ தூரம் எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்து தன்னுடைய ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். இப்போ வரும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க 40 நாள் தான் நம்ம கானானுக்குள்ளே நுழையிறதுக்கு. எகிப்திலிருந்து கானானுக்கு 40 நாளில் நடந்து போயிடலாம். ஆனால் இவங்க பேச்சினால, இவங்க ஒவ்வொரு நாளும் மனக்கசந்து இவங்க பேசுகிற அந்த பேச்சினால 40 நாளாக இருந்த கானானை 40 வருஷமாக ஆண்டவர் மாற்றிட்டார். இப்போ அவனுக்கு தூரம் அதிகமாயிருச்சு. 40 நாளில் போக வேண்டிய கானானுக்கு 40 வருஷம் ஆகுனது இவனுடைய வாய் தான். அவன் வாயை ஒழுங்காக வச்சிருந்து ஒழுங்காக அவன் பாட்டுக்கு போயிருந்தான்னா 40 நாளில் போய் அந்த சுதந்திரிச்சு கொண்டு வருவான். ஆனால் அந்த 40 வருஷமும் வனாந்திரத்தில் போகும் பொழுதும் அவன் சும்மா இல்லை, அவன் வாயினால் குறை சொல்லிக்கிட்டே இருந்தான். ஒவ்வொரு நாளும் என்னை எப்பவும் மண்ணாவே கொடுக்குறீங்க, எனக்கு ஆமாம் காடை எனக்கு வேணும்னு சொல்லும் பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் காடையை கொடுத்தார். யார் இச்சித்தார்களோ அவர்களெல்லாம் மரித்து போயிட்டாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். நம்முடைய காரியங்களில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இச்சிக்கக்கூடாது. ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவரிடத்தில் கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தின்படி நம்ம வாழ்கிறவர்களாக இருக்க வேணும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க அந்த 40 வருஷமும் இவர்கள் நடந்து போகிறாங்க. 40 வருஷமும் கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட தான் இருக்குது. இப்போ ஒரு இடத்துல போய் தங்கி இருக்கிறாங்க. என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 25வது வசனத்தில் நம்ம வாசித்தோன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இவர்களை சபிக்கும்படியாய் ஒருவனை அழைத்து கொண்டு வருகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 25வது வசனத்தில் நம்ம வாசித்தோன்னா 1வது வசனத்தில் மோவாப் ஸ்திரீகளோடு இவர்கள் தவறாக இருக்கிறார்கள், இச்சையில் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா இவர்களை பாதையினாலே அடிக்கிறார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர்களை சபிப்பதற்காக ஆள் வைத்திருக்கும் பொழுது பீலையாமை கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவருடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை வரவழைக்கிறார். அவர்களை சபிக்கும்படியான வார்த்தைகளை வர வைக்காம அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவர் வார்த்தைகளை வர வைக்கிறாரு. இப்போ அவன்கிட்ட கேட்குற அந்த ராஜா கேட்குற ஒரே ஒரு வார்த்தையில் அவன் சொல்கிற ஐடியா என்னென்னா, அவங்க பாவம் பண்ணாங்கன்னா அவருடைய தேவனே அவர்களை அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடறான். அந்த ஆலோசனை நிமித்தமாக இவருடைய மோவாபியருடைய குமாரத்திகளோடு இவர்கள் பாவம் செய்யும் பொழுது இவர்களுக்குள்ளாக ஆண்டவர் வாதை உண்டு பண்ணினார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்குள்ளே இருக்கிற காரியத்தை அந்த கண் சரியான பார்வையில் வைத்து நம்முடைய வாய் சரியான காரியங்களை பேசி நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத கஷ்டங்கள் வருவதை தவிர்க்க முடியும்.
அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இந்த வாதையினால அநேக ஜனங்கள் இறந்து போயிட்டாங்க. இப்போ மோசே கூப்பிட்டு ஒரு சின்னதாக பேசிகிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிறவங்கள கூப்பிட்டு. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கூட விபச்சாரத்தில் இருந்த 2 பேரை எலியாசர் நேராக எடுத்து கொண்டு போய் ஈட்டியை எடுத்து அவருடைய வயிற்றில் குற்றுகிறான், உருவ குத்தினான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்படுகிறது. அவங்க 2 பேரும் மரித்த பிறகு அந்த வாதை நின்று போனது என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவத்தில் நம்ம நிறைந்திருந்தோன்னா, பாவம் நமக்குள்ள இருந்ததுன்னா மரணத்தை நம்ம சந்திக்க நேரிடும். பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம எல்லா காரியங்களிலும் பரிசுத்தவான்களாய் பரிசுத்த வாட்டிகளாய் நம்மை காத்துக்கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய நண்பர்களோடு பேசும் பொழுது நீங்கள் வித்தியாசமாக காணப்படணும். உங்களுடைய பிள்ளைகள் வித்தியாசமாக ஸ்கூலில் காணப்படணும். உங்களுடைய கிரியைகள் உங்களுடைய தலைவர்களிடத்தில் பேசும் பொழுது வித்தியாசமாய் காணப்படணும். வேதத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை வாழும் பொழுது, இந்த வேத வார்த்தையில் நீங்கள் நிற்கும் பொழுது, இந்த வேத வார்த்தை என்னெல்லாம் எனக்கு சொல்லியிருக்கிறதோ, போதிக்கப்பட்டிருக்கிறதோ, இந்த வார்த்தையில் நான் நின்று இதில் தான் நான் நடப்பேன் நீங்கள் போகும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்கள் காண முடியும். அந்த பரிசுத்தமான ஜீவியத்தை இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ற வரைக்கும் நீங்கள் வாழ்ந்து நிறைவேற்றி அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கர்த்தரோடு கூட நீங்கள் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கண்கள் நமக்கு சுத்தமான காரியங்களை நம்ம பார்க்கணும். நம்முடைய வாய்கள் சுத்தமான காரியத்தை பேசணும். ஆமாம், மற்றவர்களுக்கு பக்தி வைராக்கியம் உண்டாகும்படியான வார்த்தைகளை நாம் பேசணும். இந்த பைபிளில் இருக்கிற வார்த்தைகளை நம்ம அதிகமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிடணும். ஹெல்த்தியான சண்டை போடுறது, இப்போ பைபிளை வச்சு வார்த்தைகளை வச்சு சண்டை போடுவாங்க. ஏன்னா நாங்கள் ஆரம்பித்த புதிதில் பார்த்தோன்னாக்க நிறையா அந்த நேரத்தில் ஒரு 4-5 கப்பிள்ஸ் உட்காந்துருப்பாங்க, பேச்சுலர்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. வீட்டில் உட்காந்து வசனத்தை வாசித்து வசனத்தை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி நாட்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரி காரியங்கள் இன்றைக்கி வாலிப பிள்ளைகளுக்கு மத்தியில் இருக்குதான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. தன்னுடைய வேலையில் பிஸியாக இருக்காங்க. ஏதோ ஃபேஸ்புக்கை பார்க்கறதுக்கு டைம் இருக்குது, ஆனால் யூடியூப் பார்க்கறதுக்கு டைம் இருக்குது. ஆண்டவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து இந்த வார்த்தையில் நான் நடந்து கொள்ளணும், நான் ஒரு பரிசுத்தமாக என்னை காத்து கொள்ளணுன்றதுக்கு ஏதாவது ஒரு வழியை நம்ம ஏற்படுத்தி கொண்டோன்னு சொன்னால் அது ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அதுக்காக ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்துங்க. நீங்கள் எவ்வளோ பிஸியாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரோடு கூட நீங்கள் இருக்கிற அந்த உறவில் நீங்கள் விட்டு விலகாதவர்களாக காணப்படுங்க. ஏன்னா ஆண்டவரோடு கூட இங்கே இருக்கும் பொழுது உங்களை வழி நடத்திடுவார், கையை பிடிச்சி நடத்திடுவார். பரிசுத்த ஆவியில் நிறைந்து நீங்கள் செவிங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அநேகர் நம்ம ஜெபத்தையே ஒவ்வொரு நாளும் செபிக்கிறதே கிடையாது. நம்ம எல்லாரும் வேலை செய்கிறதுக்கு பிஸியாக இருக்கிறதுக்கு எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவரோடு கூட இருக்கிறதுக்குரிய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நம்ம செய்கிறதே கிடையாது. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வேறு பிரித்து வைத்திருக்கிற கர்த்தருக்காக நம்ம என்ன வாழ்க்கையை வாழ்ந்தோன்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம என்னத்தை கொடுத்தோன்றதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போ ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை மறந்துடக்கூடாது. நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு நிமிஷம் நம்ம எழுந்து நிற்போம். என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். என் சந்ததி முழுவதும் இந்த உலகம் எவ்வளோ கேடுள்ளதாக வேணாலும் இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் நான் உம்முடையவள். நீர் என்னை வேறு பிரித்து எடுத்திருக்கீங்க, என்னை பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொண்டீங்கன்னு வசனத்தில் சொல்லியிருக்கீங்கப்பா. என்னுடைய சந்ததியை முழுவதுமாக மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஆண்டவரே, என் சந்ததி முழுவதும் என் கணவன் பரிசுத்தமானவனாக இருக்கட்டும், என் மனைவி பரிசுத்தமானவளாக இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ உம்மை பிரதிபலிக்கட்டும். ஆண்டவரே, இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்க எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும். ஒவ்வொரு வேளையிலும் நம்ம சுற்றி இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் பாவத்துக்குள்ளே தள்ளுவதற்கான வழியை ஏற்படுத்தி இருந்தாலும் ஆண்டவருடைய கரத்தில், ஆண்டவரே நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே, என் சந்ததியை முழுவதும் பரிசுத்த சந்ததியாக மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா. இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை முழுவதும் நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. எனக்கு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும், என் சந்ததிக்கு வேணும் ஆண்டவரே. எனக்கு பாவம் வேண்டாம் ஆண்டவரே, பிசாசின் சோதனைகள் எனக்கு வேண்டாம், வியாதி எனக்கு வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாங்க. நான் இந்த ஒவ்வொரு நாளும் நான் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். நான் பேசுகிற வார்த்தைகள் உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகளாக இருக்குன்னு சொன்னால் ஆண்டவரே நான் மன்னியும் ஆண்டவரே.
ஆண்டவரே ஒரு விஷயம் என்ன, உங்களுடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, என்னுடைய நாவை பரிசுத்தப்படுத்துங்க. நான் யாரிடத்துல பேசும் பொழுதும் கண்ணியமாய் பேசத்தக்கதாக இருதயத்தை நீங்க எனக்கு தாங்க ஆண்டவரே. என்னுடைய நாவு முழுவதும் உடைய வார்த்தையினால நிரப்பப்பட்டு இருக்கட்டும்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இருதயம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையினால நிரப்பப்பட்டு இருக்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா. ஓ பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் எங்களுடைய மத்தியில் நீர் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த எல்லா வார்த்தைகளினால ஆண்டவரே அப்பா, அந்த வார்த்தையை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, இதில் ஒவ்வொன்றிலும் நாங்கள் நடக்கத்தக்கதான கிருபைகளை நீங்க எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அசுத்த கண்கள் எங்களுக்கு வராதபடி தேவனுடைய ஆண்டவரே பரிசுத்தமான கண்கள் எங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கண்களை போல எங்களுடைய கண்கள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தை நீர் எப்படி பார்க்கிறீரோ ஆண்டவரே, அதே போல நாங்கள் பரிசுத்தமாய் காணத்தக்கதாக எவைகளை கண்டாலும் நாங்கள் பரிசுத்தமாய் ஆண்டவரே பார்க்கத்தக்கதான கிருபைகளை நீங்க தாங்க. என்னுடைய நாவை திறந்தால் உடைய வார்த்தையினாலே பரிசுத்தமான வார்த்தைகள், உடைக்கப்பட்ட ஜனங்களை கட்டத்தக்கதான வார்த்தைகளை நீங்க எனக்கு தரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன், இந்த அறையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஓ ரபஷகந்தனி மக்களந்தன கடபலது. அப்பா இப்பொழுது ஆண்டவரே அப்பா, எங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளத்தக்கதாக உடைய வார்த்தையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையினால நிரப்புங்க ஆண்டவரே. அசுத்தமான காரியங்கள், அசுத்தமான தீர்க்க தரிசனமான காரியங்களை ஆண்டவரே இன்னைக்கு இந்த உலகத்துல நாங்க கேட்கிறோம், இந்த உலகத்துல நாங்க பார்க்கிறோம். ஊழியக்காரர்கள் கூட இன்னைக்கு ஆண்டவரே பாவம் செய்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஒவ்வொருவரையும் நீ வேறு பிரிக்கும்படியாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, அந்த சினிமா காரியங்கள் உடைக்கப்படட்டும், மூடப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, விபச்சாரத்தை தூண்டுகிற எல்லா காரியங்களும், பரிசுத்த குலைச்சலை தூண்டுகிற எந்த ஒரு காரியமும் உலகத்தில் இராதபடிக்கு என் தேவன் எல்லாவற்றையும் ஆண்டவரே உடைய ஜனத்திலிருந்து நீக்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை நீக்கி போடு ஆண்டவரே. பரிசுத்த குலைச்சலை நீங்க விரும்புகிறவர் அல்ல அப்பா, நீங்க பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே. உம்மை போல நீர் எங்களை மாற்றும் இக்குட்டி இயேசுவா நீங்க எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியத்தை வாழ்வதற்கு ஆண்டவரே எங்களை நீர் வேறு பிரித்திருக்கிறீர். அந்த வாழ்க்கைக்கு உண்மையுள்ளவர்களாய் அப்பா, நீர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை நினைத்து ஆண்டவரே எங்களை இன்னுமாய் நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படியே நீர் எங்களை உருவாக்குவீராக. ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தத்தை நாங்கள் காணத்தக்கதான கிருபைகளை தாங்க ஆண்டவரே. இதோ முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களுடைய சந்ததி உம்முடைய சந்ததியா இருக்கட்டும் ஆண்டவரே, அது பரிசுத்த சந்ததியா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பாவத்தை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆண்டவரே வசனத்தை கற்றுக் கொடுத்து பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கண்டித்து வளர்க்கத்தக்கதான ஞானத்தினால நீங்க நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாயின் வார்த்தைகள் உங்களுக்கு சமூகத்தில் பிரீதியா இருக்கும்படியாக என்னுடைய வாயை நிரப்பும்படியாக ஒப்பு கொடுக்கும். உங்களுடைய இருதயத்தின் தியானம் ஆண்டவரே உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. இதோ உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஊர்ல இருக்கிற பிள்ளைகளையும் நாங்கள் நினைக்கிறோம் கர்த்தர், ஊர்ல இருக்கிற குடும்பத்தை நினைக்கிறோம், பெற்றோரை நினைக்கிறோம். ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. யார் யாருக்கு ஒரு விடுதலை வேணுமோ ஒரு விடுதலை நீங்க தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய காரியங்களை, அற்புதங்களை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.